வெல்கம் டு தி செல்வன் ஷோ. மறுபடியும் பேக் தர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால செல்வன் ஷோவை பாருங்கள். இன்றைக்கி டாபிக் என்ன பேசலான்ட்டு நம்ம ஜெமினி பையில கேட்டேன். ஜெமினினா நம்ம ஜெமினிங்க. ஜெமினி லாஸ்ட்டாக என்ன சொன்னேன் அதை திருப்பி சொல்லு. தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற முக்கியமான டாபிக் என்னன்னா, அரசு உயர் நீதிமன்றத்தின் பசுவதை தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது தொடர்பான விவாதம் தான். ஓகே, நன்றி, பாய். என்னன்னா பசுவதை சட்டம், தடை சட்டம், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுங்க தயவு செய்து கேட்காதீங்க. வெளியே போய் போடுறதுக்கு ரொம்ப பட்ஜெட் செலவாகுது. இது எதுக்குன்னா பிராண்டை மறைக்கிறதுக்கு. எனக்கு யாருமே பெய்டு ப்ரொமோஷன் பண்ணல, அதனால் ஸ்டிக்கர் ஒட்டி கம்யூனிட்டி செட்டு ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருக்கிறேன். ஓகே, என்ன பேசலாம்னா அதான் பசுவதை தடை சட்டம். இப்போ ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பீஃபே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோடு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? பீஃப் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சொல்லி பீஃபுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வெட்டலாமே அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக பக்ரீத்துக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் பாய்க அவங்களெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால், அது அங்கீகரிக்கப்பட்ட இப்போ மாநகராட்சின்னா அங்கீகரிக்கப்பட்ட சால்டர் ஹவுஸ், அந்த இடத்துல தான் வச்சு கிடா வெட்டணும், ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும். அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் வெட்டணும். அது 10 வயசுக்கு மேலே உள்ள காளை, அது எப்படின்னா ப்ரீட் பண்ண முடியாமல் பால் கறக்காமல் வயசான மாடுகளை மட்டும்தான் வெட்டணும். அந்த மாதிரி ரூல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் ஏன்டா மறுபடியும் நீ பேசுகிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ ரீசண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மாடுக்கு பதிலாக வேறு விலங்குகள்லாம் வெட்டலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹிந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டு பப்ளிக் பிளேஸ்லாம் வெட்டக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அந்த மாதிரி சொல்லி தடை பண்ணி விட்டுருக்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டு என்ன சொல்லிருச்சுன்னா, கோர்ட்டும் என்ன சொல்லிருச்சுன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு அனிமலை வெட்டலாமில்ல, ஆட்டை வெட்டினா பாவம் இல்லை, மாட்டை வெட்டினா பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சிஎம் சார் கவர்மெண்ட் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. நாங்கள் ஏற்கனவே 10 வயசுக்கு மேலே உள்ள மாடு காளைகளை தானே வெட்டுறோம், அதில் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றும் எதுவும் சொல்லலை, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடையா, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் தடை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சில இதுலேயும் தடை இருக்குது. டெல்லியில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, யூபியில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, கோவாவில் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னா பிளாங்கெட் தடை. பிளாங்கெட் தடைன்னா குறிப்பிட்ட நாள், அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான், ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வைக்கணும். சும்மா அடிக்கடியெல்லாம் வெட்டி சாப்பிடக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு ஒரு பசிக்குதா ஒரு பீஃப் போடுவோமா அப்படின்னு சாப்பிடக்கூடாது, ஒரு கடாயை போடுவோமா, ஒரு கோழியை போடுவோம் அப்படின்னு போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த ஸ்டேட்டில் சாப்பிட்லாம். அதுலேயும் பஃபலோ வேறு, கவு வேறு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? பஃபலோனா எருமை கருப்பாக இருக்கும்ல, காட்டு எருமையில் வெறும் ஊர் எருமை, டொமஸ்டிக் பஃபலோ, அந்த எருமை வெட்டலாம். ஆனால் பசுமாட்டை வெட்டக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. கேரளாவிலையெல்லாம் எல்லாத்தையுமே வெட்டி சாப்பிட்லாம். தமிழ்நாட்டிலையும் அதான் 10 வயசுக்கு மேலே. அடுத்து வேறு எந்த ஸ்டேட்டுனா வெஸ்ட் பெங்காலில் சாப்பிட்லாம். அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், அசாம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், இதுலாம் என்னத்தை வேணாலும் வெட்டி சாப்பிட்டுக்கலாம். அவங்க நாயவே வெட்டி சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்ல, உண்மையாக பொய்யான்னு தெரியல. நாயெல்லாம் இப்படி கழுத்தில் கட்டி போட்ட மாதிரியெல்லாம் கிடந்துருக்கு. அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது இப்போ தான் ஹிந்து கல்ச்சரில் தான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் ஹிந்து கல்ச்சரில் சாப்பிட்ருக்குறாங்களா, இதுக்கு முன்னாடி ஆன்சியன் பீப்புள் கிபிலாம் சாப்பிட்ருக்குறாங்களா அப்படின்ட்டு புரட்டி பார்த்தா எங்கன்னா ரிக்வேதா புக் 10
HIM 86.14ல் என்ன இது வந்து முழுக்க முழுக்க ChatGPTயில் வந்தது. சரிங்களா? ChatGPT, கூகுள் ஏஐ அதில் வந்து வந்தது. ஏன்னா அதில் வந்து ஃபேக்ட்ஸ் தானே வரும். இந்திராங்கிற வந்து கிங் ஆஃப் கடவுள்களின் கிங். அவருக்கு வந்து அவர் வணங்குறதுக்காக மாடு சமைச்சு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து மகாபாரதத்தில் எங்கே வந்து என்னன்னா ஸ்டோரி ஆஃப் கிங் ரண்டி தேவாங்கிற ஒரு கிங்கோட சமையல் கடையில் ஆடு மாடு கோழி எல்லாம் வகை வகையான கேட்டில்னா என்ன, ஆநிறை அதைனா வறுத்து சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு அதில் சொல்கிறாங்க. அப்போ எப்போ மாறுச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து தான். அப்போ தான் யார் வர்றாங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் இவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க வந்து யாருன்னா எந்த விலங்குக்கும் அந்த விவேக் கூட ஒரு படத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, எதுக்கு முகக்கவசம் போடுறாங்க, முகக்கவசம் போட்டால் அந்த கிருமியும் கூட மூக்குக்குள்ளே போய் செத்துறக்கூடாது, அதுக்காக தான் முகக்கவசம் போடுறாங்க. அடுத்து வந்து எதுக்கு பார்த்தா மயில் ரகை வச்சு தரையை கூட்டிக்கிட்டே போகிறாங்க, இவங்க நடக்கும்போது ஏதாச்சும் எறும்பு முதிச்சு எறும்பு செத்துறக்கூடாதுன்னு தான் போகிறாங்க. அந்த மாதிரி அந்த அந்த உபநிஷத்தில் 2 பேர், ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸு இதுதான் போடணும், ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து புத்திசம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு புத்தர் வந்து ஒரு அமைதியான கடவுள். அவர் வந்து அவரோட 16-17 வயசுலேயே துறவரம் பூண்டு இப்படியெல்லாம் வெளியே நடக்குதுன்னு போய் தியானம் பண்ணி புத்தகையா தானம் பண்ணி ஞானியாகி புத்தர் மதத்தை வந்து உருவாக்கி விட்டார். அப்போ ஆரம்பித்தது தான். அப்புறம் வந்து எங்கள் நம்ம ஹிந்து மக்களும் மாடு இதையெல்லாம் என்ன பண்ணாங்க, உழவுக்கு யூஸ் பண்ணாங்க, மாட்டு சாணத்துக்கு யூஸ் பண்ணாங்க, பால் கறந்து பால் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஒரு விலங்கு பால் தருதுன்னா தாய்மாரி இல்லையா அப்படின்னு சொல்லி அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் சிவனோட வாகனம் வந்து பசு, கடவுள், மாதா, கோமாதா அப்படியெல்லாம் வந்துருச்சு. அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. இதில் வந்து மெயினாக வந்து பிராமின்ஸ் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன்ஸ். அப்புறம் வந்து இந்த உபனிஷத்து, புத்திசம் அதெல்லாம் சில வெஜிடேரியன் ரிலீஜியன் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஹிந்துஸ்லேயே சில ஹிந்துஸ் வந்து எல்லாமே ஐயராக இருக்க மாட்டாங்கல்ல. சில கோயிலில் வந்து இப்போ கருப்பசாமிக்கெல்லாம் கடா வெட்டுறாங்களா இல்லையா, கடா போட்டு துளிக்கு கடா வெட்டி கறி போட்டால் தான் நோம்பியை கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊர் காளியம்மன் நோம்பி நடக்கும். அங்கேயும் கறியை போட்டு கடா வெட்டுறதுக்குன்னே ஒரு நாள் எல்லோரும் கடா வெட்டி எல்லா வீட்லேயும் கறி சமைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கும். குலதெய்வம் கோயில்லையும் அதே மாதிரி தான், கோயில் தான், அதுலேயும் கடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, இதெல்லாம் வெட்டுவாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ஊருக்கு போங்க, அங்கே வந்து எருமை கண்ணுக்குட்டி வெட்டி குழியில் போட்டு மூடி இதெல்லாம் பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க. அதே மாதிரி கோயில் காளையை வெட்டி இது பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் சிலது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் கோயிலில் இதுலையெல்லாம். அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, ஏன் சாப்பிடக்கூடாது? நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? ஓகே, ஏன் எல்லாத்தையும் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க? எல்லாருமே சாப்பிடலாம், தப்பு இல்லை. நம்மளோட நோக்கம் வந்து வளர்ச்சி நோக்கி தான் இருக்கணும். சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிடணும், ஏன்னா எல்லாமே உணவு தானே. சிலர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த ஹிந்து புராணத்தில். அப்படி நம்ம ஹிந்து வந்து தான் இருக்கிறதுலே இது. ஓகே, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நானும் சாமி கும்பிடுவேன். என் பேர் உங்களுக்கு தெரியும், செல்வம்சம். நானும் சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன், முருகன் கோயிலுக்கு போன இருந்தால் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எது கறி போட்டு எது சாப்பிடாம போயிட்டு வந்தேன். அதனால வந்து சாமி கும்பிடலாம், சாமி தண்டிக்காது. நம்ம வந்து முதலிருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் நோம்பினா கோழி வெட்டுவோம், கோழி குழம்பு வைப்போம், கடா வெட்டுறதுச்சா கடா கறி போய் சாப்பிடுவோம். மாடு போட மாட்டாங்க ஜென்ரலாக ஊரில். மாடு வந்து அங்கங்கே கிடைக்கிற பக்கம் வாங்கி சாப்பிட்டுக்கிறது தான். நானும் வாங்கி சாப்பிட்டுக்கிறது தான். அடுத்து வந்து முஸ்லீம்ஸ் வந்து போர்க்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க இதாக சொல்லி போர்க்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் போர்க்கு சாப்பிடுவாங்க, ரஷ்யாவில் போர்க்கு சாப்பிடுவாங்க, இந்தியாவில் போர்க்கு சாப்பிடுவாங்க. அதனால போர்க்கு வந்து அதுவும் போர்க்கு சாப்பிட்றாங்க.
அதனால வந்து போர்க்கை யாரும் சாப்பிடாதீங்க, போர்க்கை சாப்பிடாதீங்க, நாளைக்கு வந்து கோழியை சாப்பிடாதீங்க, நான் ஆடை சாப்பிடாதீங்க, ஆடை சாப்பிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து எல்லா உலகத்திலே சாப்பிட்றாங்க, இந்தியாவிலையும் தான் சாப்பிட்றாங்க. மான வேட்டையாடி மான வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மான வேட்டையாடல. அது மாதிரி வந்து இது இருக்குது. இந்தியன் ஆர்டிக்கல் படி என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் வந்து 48 எப்படின்னா, இது இப்போ வந்து இந்த ஹிந்து கமிட்டி தான் அந்த பசுக்களுக்காக ஒரு இது வைக்கணும்னு சொல்லி அம்பேத்கர்கிட்ட இருந்து வேணுனது, ரெக்கமெண்ட் பண்ணது. அதனால் அம்பேத்கரையோ ஆர்டிக்கல் 48லையும் அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. இது வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மாடையும் கொல்லக்கூடாது, அந்த விவசாயத்துக்கு தேவைப்படுறது ட்ராட் ப்ரீடுன்னு சொல்லி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த காங்கேயங்கால, குஜராத்திலேருந்து சிந்து அந்த மாடெல்லாம் அதெல்லாம் நேட்டிவ் மாடு, சில மாடுகளை எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அதுக்காக கொண்டாந்து ஸ்டேட்டு பக்கம் வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணி விட்டார் அம்பேத்கர். அதுவும் சரிதான், ஸ்டேட்டு மாறுனால மக்கள் மாறுவாங்க, மக்கள் மாறினா எண்ணங்கள் மாறும், ரிலீஜியன் மாறும், எல்லாமே மாறும். அதனால அது சொன்னது கரெக்டு தான். ஆனால் வந்து நம்ம திருத்த வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம முன்னேறி போக வேண்டியது நிறையா பாதை இருக்குது. அதனால அதை சாப்பிடாது இதை சாப்பிடாதுன்ட்டு ஏன் இப்படி சொல்கிறேன், வாங்குறேன்னு என்னை கேட்காதீங்க. நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பீஃப் சாப்பிட்டேன். கடையில் தான், ஹோட்டல் கடையில் தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து எமோஷ்னல் ஈட்டிங் ஹேபிட் இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன் தான் சாப்பிடுவேன். போர்க் சாப்பிட்டது இல்லையான்னு கேட்டால் போர்க் சாப்பிட்ருக்கிறேன், நான் ஆஜராகிடுறேங்க. ஏன்னா அது வந்து தப்பு இல்லைங்க, வெளிநாட்டில் ட்ரம்ப் சாப்பிட்றாரு, எல்லாருமே சாப்பிட்றாங்க, அது நார்மல் ஃபுட்டு தான். ஏன் அறுவக்கத்துக்கு ஃபுட்டெல்லாம் பார்க்காதீங்க. நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து கோர்ட்டு வந்து இந்த முக்கியமான வேலை வாய்ப்பு இதையெல்லாம் பார்த்து நல்லது பண்ணுங்க, குற்றங்களுக்கு காலி பண்ணுங்க. நான் இது என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஆர்டிகல் 21 படி எவ்ரி மேன் ஹேஸ் ரைட் டு ஸ்பீக். அதனால் வந்து ஸ்பீக் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நான் நல்லதாக இருந்து எடுத்துங்க, நல்லதாக இல்லைன்னா விட்டுருங்க. செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.